4 இரவுகள் ஒருத்தங்களை காதலிச்சதை வச்சு நம்மளோட வாழ்க்கையை ஃபுல்லாக நம்மளால வாழ முடியுமா? அவங்களோட மெமரிஸை வச்சு நம்மளால வாழ முடியுமா? 177 இயர்ஸுக்கு முன்னாடி டாஸ்டாவ்ஸ்கி எழுதின ஒயிட் நைட்ஸ்ன்ற புக்கு அதை பற்றின கதை தான். இந்த புக்கில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, மெயின் கேரக்டரோட பேர் வந்து ரிவீல் ஆகாது. ப்ரொட்டகனிஸ்ட் மேல் ப்ரொட்டகனிஸ்டோட பேர் வந்து ரிவீல் ஆகாது. ஆனால் ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்டோட பேர் வந்து 132 டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் 80 பேஜஸில். ஸோ இந்த புக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் எனக்கு ரொம்ப ஹிட்டிங்காக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லோன்லினஸை வந்து அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ உங்கள் ஊரை விட்டு இன்னொரு ஊர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக்கில் ஆத்தர் சொல்லியிருக்க லோன்லினஸ் வந்து ரொம்ப நல்லாவே புரியும். அண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அதை பற்றி. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த புக்கு ஒயிட் நைட்ஸில் மேல் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட் கூட வந்து 4 நைட்ஸில் வந்து ஹி வில் ஃபால் இன் லவ். அண்ட் ஆனால் ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஷீ வில் நாட் ஃபால் இன் லவ் வித் தி மேல் ப்ரொட்டகனிஸ்ட். It's a heart-breaking romance story. First, when I started reading books, I started with fantasy like Harry Potter and romance, rom-com novels. And suddenly I shifted to self-help books. But திரும்ப நான் வந்து I'm starting to like romance novels. It's such a heart-breaking romance story. And ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல புக் வந்து படிச்சிருக்கேன். இட்ஸ் அ ஸ்மால் ரீடு தான், குட்டி ரீடு தான். டாஸ்டாவ்ஸ்கி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், தி இடியட் அந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதின ஆத்தர் தான் டாஸ்டாவ்ஸ்கி. உங்களுக்கு மிஷ்கின்ன்ற டைரக்டரை தெரியும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான டைரக்டர். அவரு கூட டாஸ்டாவ்ஸ்கியோட புக்லேருந்து தான் அவர் பேரை வந்து மிஷ்கின்னு மாற்றிக்கிட்டாரு. மிஷ்கின் வந்து தி இடியட்ன்ற புக்கோட ப்ரொட்டகனிஸ்ட்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் மிஷ்கின் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். டாஸ்டாவ்ஸ்கி வந்து இஸ் அ ரியலி குட் ஆத்தர். இது ஆனால் என்ன சொல்கிறது, நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஒர்க் படிக்கிறேன். இட்ஸ் ஃபேர் இனஃப், இட்ஸ் ரியலி குட். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து மேல் ப்ரொட்டகனிஸ்ட்டை விட்டுட்டு அவங்க வந்து யாரை லவ் பண்ணாங்களோ அவங்க கூட போகும்போது அந்த சீனெல்லாம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் படிக்கிறப்போ. படித்து பாருங்கள். இட்ஸ் அ ரியலி குட் புக். இட் மே நாட் சேஞ்ச் யுவர் லைஃப், பட் we always need to read the books that will change our life forever. No, right?